வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இது ஆகஸ்ட் 15 ஆடி 30. இன்றைய தினம் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தில் இருந்து இந்திய ஒன்றிணைக்கப்பட்ட தேசம் விடுதலை பெற்ற நாள். அதாவது ஒரு இனம் மற்றொரு இனத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தி அந்த அடக்குமுறையில் இருந்து மற்ற இனங்கள் விடுதலை பெற்ற ஒரு நன்னாள். இந்த நாளில் ஒன்றிணைக்கப்பட்ட இந்திய தேசிய மக்களின் அனைவருக்கும் எனது மனம் நிறைந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். உண்மையில் சுதந்திரம் இந்த இயற்கையின் மீது மனித இனம் செலுத்துகின்ற அந்த ஆதிக்கத்தை நிறுத்தி மீண்டும் புவி எந்த நிலைக்காக எந்த நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை இந்த புவி நிறைவேற்ற வேண்டும் என்ற அமைவில் இயற்கைக்கு மனிதகுலம் விடுதலை அளிக்கும் நாளே அனைத்து உயிர்களுக்குமான விடுதலை நாளாக அமையும். இது மனித இனம் மட்டுமல்ல, கோடான கோடி மற்ற உயிர்களுக்குமான விடுதலை நாளாக அமையும் என்ற அளவில் நமது கருத்தினை பதிவு செய்து கொண்டு இன்றைக்கான வானிலையில் செல்லலாம். இன்றைக்கான வானிலை அமைப்பு நமது முந்தைய அறிவிப்புகளில் தெரிவித்து வந்த அந்த வானிலை அமைப்பு கிட்டத்தட்ட சிறிய மாற்றங்களுடன் கடந்த நாட்களில் நீடித்திருக்கிறது. இது ஆகஸ்ட் 15 வரை ஒரு நிலையினையும் அதற்கு பிந்தைய நிலையில் 22ஆம் தேதி வரை ஒரு நிலையினையும் நமது முந்தைய அறிவிப்புகளில் விளக்கியிருந்தோம். அதன் அடிப்படையில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளையும் 22ஆம் தேதி வரை உறுதிப்படுத்தி அந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தோம். கிட்டத்தட்ட அதற்கான சூழல் தமிழகத்தில் கடந்த நாட்களில் ஏற்பட்டு வருகிறது. நாம் எதிர்பார்த்த இடங்களில் நல்ல மழைப்பொழிவும் கிட்டத்தட்ட அநேக மாவட்டங்களில் ஏற்பட்டு வருகிறது. அதாவது மழைப்பொழிவு எதிர்பார்த்த மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஏற்படுகிறது. மழை விளக்கம் ஏற்படும் என எதிர்பார்த்த இடங்களில் ஓரளவிற்கு மழை விளக்கம் ஏற்பட்டே காணப்படுகிறது. இந்த நிலையில் தற்போதைய நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றன. வானிலை அமைப்பில் மாற்றங்கள், குறிப்பிடத்தகுந்த அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த அமைப்பை பார்த்துவிட்டு மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் எதுவரை நீடிக்கக்கூடும் என பார்க்கலாம். வானிலை அமைப்பை பொறுத்தவரை முந்தைய நிலையில் இந்திய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் சுழற்சி, அதாவது உயரழுத்த குறைவழுத்த மாறுபாடுகளால் விளையக்கூடிய அந்த சுழற்சி மேற்கு தென்மேற்காக விலகும் என அறிவித்தோம். அவ்வாறு விலகியது. ஆனால் இப்போ ஒருபடி மேலே குமரி கடலில் இருந்து சுமார் 1000 கிலோமீட்டர் தெற்கில் நிலநடுக்கோட்டு பகுதிக்கு தெற்கில் வலுவான குறைவழுத்த சுழற்சி அல்லது குறைவழுத்த பகுதி மண்டலம் என்ற நிலைக்கு முன்னேற்றம் அடைந்து தென்மேற்கு பருவக்காற்றிற்கு மூல அமைப்பாக விளங்கும் அந்த உயரழுத்த பகுதியிலிருந்து காற்றை உள் செலுத்துவதில் கட்டுப்பாடுகளை தற்போது இந்த குறைவழுத்த மண்டலமானது ஏற்படுத்த தொடங்கியிருக்கிறது. அதாவது தென்மேற்கு பருவமழையின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பாக அந்த தாழ்வு மண்டலம் நிலநடுக்கோட்டு பகுதிக்கு தெற்கே குமரி கடலுக்கு தெற்கே சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவில் நீடிக்கக்கூடிய குறைவழுத்த மண்டலம் தற்போது ஆதிக்கம் செலுத்த தொடங்கியிருக்கிறது. அதே நிலையில் கேரளம், தென் தமிழகம், வங்கக்கடல், அதாவது பாக்சலசந்தி, குமரிக்கடல் மற்றும் கேரள பகுதிகளை ஒட்டிய அரபிக்கடல் என இந்த இடங்களில் நிலப்பகுதி மற்றும் கடல் பகுதி வெப்பம் உயரக்கூடிய தொடர்ச்சியான நிகழ்வின் காரணமாக மேலடுக்கில் சுழற்சிகள் மாறி மாறி அமைய தொடங்கியிருக்கின்றன. வடக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைவழுத்தம் வலுவடைய தொடங்கியிருக்கிறது. எனவே நமது முந்தைய அமைப்புகளில் இருந்து மாற்றங்கள் தொடங்கியிருக்கின்றன. இந்த மாற்றங்கள் தமிழக வானிலையில் மற்றும் கேரளம், கர்நாடக வானிலையில் எத்தகைய மாற்றங்களை மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடும் என பார்க்கும்போது
கேரளாவை பொறுத்தவரை அநேக வடக்கு மத்திய மாவட்டங்களில் வலுவான மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது, மேலும் வலுவடைகிறது. வடக்கு மாவட்டங்களுக்கு மீண்டும் வெள்ளப்பெருக்கிற்கான பேரிடருக்கான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏற்படலாம். ஏன்னா திருச்சூர், கொச்சி மற்றும் திருவனந்தபுரம் வரையிலான கடல் பகுதி வரை அரபிக்கடல் பகுதியில் மேலடுக்கு சுழற்சி தற்போதைய நிலையில் நீடிக்க தொடங்கியிருக்கு. இந்த அமைப்பானது தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு மாவட்டங்களுக்கு வலுவான மழைப்பொழிவை அடுத்த 3 தினங்களில் ஏற்படுத்த வாய்ப்புகள் உள்ளன. அது நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர். அதோடு மட்டுமல்லாமல் தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கு வலுவான மழைப்பொழிவை நேற்றே ஏற்படுத்த தொடங்கியிருக்கிறது. இன்றைய நிலையில் சற்று குறைந்து நாளைய தினம் அதிகரித்து அடுத்த 3 முதல் 4 தினங்களுக்கு வலுவான மழைப்பொழிவிற்கு அந்த மேலடுக்கு சுழற்சி தோன்றி மறைய வாய்ப்புகள், மழை வாய்ப்புகள் தொடர இருக்கின்றன. அதே போல குமரிக்கடல், தென் கரைக்கோடி மாவட்டங்கள், தென்னிலங்கை இந்த பகுதியில் சார்ந்து ஏற்பட்டு வரக்கூடிய மேலடுக்கில் ஏற்பட்டு வரக்கூடிய சுழற்சியாக, அதாவது கீழடுக்கில் நீடித்த சுழற்சியானது மேலடுக்கில் வலுவடைகிறது. இது தென் கரைக்கோடி மாவட்டங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்றைய தினம் பொதுவாக மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் அநேக மாவட்டங்களில் குறைந்தே காணப்படும். இன்றைய தினம் ஏன்னா அந்த மாற்றங்கள் ஏற்பட தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் காற்றின் போக்குவரத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். இதன் காரணமாக காற்று குவிதலுக்கு வாய்ப்பில்லாத சூழல் ஏற்படலாம் இன்றைய தினம் மட்டும். இதே நேரத்தில் மழைப்பொழிவு இருக்கிறது, தீவிர மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் குறையலாம். அதே நேரத்தில் நாளை முதல் மீண்டும் வலுவடையும். எனவே தென் கரைக்கோடி மாவட்டங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் வலுவான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளும் குமரி, நெல்லை மாவட்டங்களுக்கும், ஏன்னா இது இந்த மாவட்டங்களில் மழைமறைவாக இன்றும் தற்போதைய நிலையிலும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய வானிலை அமைப்பு தோன்றி வருகிறது. அதே போல பக்சலசந்தி, டெல்டா மாவட்டங்கள் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் இந்த சுழற்சியானது மேலடுக்கில் நீடிக்கக்கூடிய சுழற்சியானது ஒரு கட்டத்தில் நகர்ந்து இந்த டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் திருச்சிராப்பள்ளி, கரூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் வலுவான மழைப்பொழிவை அடுத்தடுத்த நாட்களில் ஏற்படுத்த இருக்கின்றன என்பதுதான் வானிலை நகர்வா இந்த தெற்கு பிராந்தியங்களில், தெற்கு அமைப்பு நிலப்பகுதியில், அதாவது கேரளம், தமிழக நிலப்பகுதியில் இருக்குது. இது 16, 17 தேதிகளில் வடக்கு உள் மாவட்டங்கள்லையும் வடகடலோர மாவட்டங்கள்லையும் நல்ல தாக்கங்களை ஏற்படுத்தும், மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும். இந்த சுற்று 22ஆம் தேதி வரை இந்த அமைப்பு வடக்கு வங்கக்கடலில் வலுப்பெற்று வரக்கூடிய குறைவழுத்த பகுதி சுழற்சியாக மாறிடும். இன்னும் 2 நாளில் சுழற்சியாக மாறிவிடும். சுழற்சியாக மாறக்கூடிய அந்த சுழற்சியானது வங்கக்கடல் பிரிவை உள்வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. வங்கக்கடல் பிரிவு தென்மேற்கு காற்றை உள்வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. இது வடக்கு இந்திய பகுதிகளில் நகரக்கூடிய நிலையில் வங்கக்கடல் பிரிவு காற்று வலுவாக உள்நுடைய தொடங்கும் எங்கள் தமிழகத்தினுடைய கடலோர மாவட்டங்கள் மீது. அத்தகைய நிலையில் கடலோர பகுதிகளுக்கு மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய சூழலை அது உருவாக்கும். இதுதான் வானிலை அமைப்பு. இது 17, 18 அந்த தேதிகளில் அந்த வடக்கு வங்கக்கடல் குறைவழுத்த பகுதி வடக்கு இந்திய பகுதிகளினுடைய மையப்பகுதியை நோக்கி நகரும். வடக்கு இந்திய பகுதிகள், அதாவது இமயமலையை ஒட்டிய வடக்கு இந்திய பகுதிகளை ஒட்டி, மத்திய இந்திய பகுதிகளை ஒட்டி, மத்திய இந்திய வடக்கு பகுதிகளை ஒட்டி நகரக்கூடும். அவ்வாறு நகரக்கூடிய நிலையில் இந்த மாதிரியான வானிலை அமைப்பு ஏற்பட்டு ஏற்கனவே ஆங்காங்கே நீடிக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சிகளும், அதாவது கேரளம் மற்றும் அரபிக்கடல் சார்ந்து நீடிக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சியும், குமரிக்கடல் அதனை ஒட்டி ஏற்பட்டு மறையக்கூடிய அந்த மேலடுக்கு கீழடுக்கு சுழற்சியும், பக்சலசந்தி ஒட்டி ஏற்படும் என எதிர்பார்க்கப்படும் சுழற்சியும் சேர்ந்து கொண்டு நல்ல மழைப்பொழிவை அடுத்து வரக்கூடிய 22, ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய நாள் 22, இந்த நிலையில் 21ஆம் தேதி வரை தற்போதைய நிலையில் அதை உறுதிப்படுத்தலாம்.
22, 23 சிறிய இடைவெளி. 24க்கு பிறகு அடுத்த சுற்று. இது ஆகஸ்ட் 30 வரை நீடிக்கக்கூடிய வானிலை அமைப்பு வலுவடைய இருக்கிறது. அதாவது ஏற்பட்டு வரக்கூடிய இந்த மாற்றங்கள் மேலடுக்கு சுழற்சி வலுப்பெற்று ஆகஸ்ட் 30 வரை 24, 25 இந்த தேதிகளில் மீண்டும் ஒரு மழை சுற்று தொடங்கி அது ஆகஸ்ட் 30 வரை முடிவடைதல் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இதற்கு பிறகு வானிலை அமைப்பில் மாற்றங்களை பொறுத்து அடுத்த நிலைக்கு மழைப்பொழிவானது அடுத்த செப்டம்பர் மாதத்திற்கு நகர்கிறது. இதுதான் வானிலை அமைப்பை சார்ந்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய மழைப்பொழிவாக இருக்கு. இன்றைய தினம் தமிழகத்தினுடைய தெற்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே தெற்கு மாவட்டங்கள் நெல்லை, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், டெல்டா மாவட்டங்களில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே ஓரிரு இடங்கள்லையும், குறிப்பாக புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களின் உள்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் சற்று வலுவான மழைப்பொழிவும், மேற்கு மாவட்டங்களை பொறுத்து இன்றைய தினம் கோவை, ஈரோடு, நீலகிரி, நாமக்கல், சேலம் மாவட்டங்களில் சற்று வலுவான மழைப்பொழிவிற்கும் ஓரிரு இடங்களில் கனமழை பொழிவிற்கும், அதே போல கரூர், திருச்சிராப்பள்ளி, திருப்பூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்த திருப்பூர் மாவட்டத்தினுடைய கிழக்கு மேற்கு பகுதிகள் என ஆங்காங்கே ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாகவும், வடக்கு மாவட்டங்களை பொறுத்தவரை கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே கூடுதல் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது. வட கடலோர மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் அதாவது விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்கள்லையும், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்லையும் மிதமான மழைப்பொழிவிற்கு இன்றைய தினம் வாய்ப்பு இருக்குது. டெல்டா மாவட்டங்களில் பொறுத்தவரை ஏற்கனவே சொல்லிட்டோம். அரியலூர், கடலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் இன்றைய தினம் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஓரிரு இடங்களில் ஏற்படக்கூடும். மயிலாடுதுறை மாவட்டத்திலும் இன்றைய தினம் வாய்ப்புகள் குறைந்திருந்தாலும் ஓரிரு இடங்களில் திடீர்னு ஏற்பட்டு மறையக்கூடிய மழை வாய்ப்புகளாக வெப்பச்சலன மழைப்பொழிவாக இந்த மழைப்பொழிவு அமையக்கூடும். வடக்கு மாவட்டங்களில் வட கடலோர மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர் கிட்டத்தட்ட இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்புகள் குறைந்தே காணப்படும். ஓரிரு இடங்களில் மேகமூட்டமான வானிலை அமைப்பு இருக்கலாம். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களிலேயும் பெரிய அளவில் மழைப்பொழிவு இல்லாவிட்டாலும் ஆங்காங்கே மேகமூட்டமான வானிலை அமைப்பு ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவிற்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அங்கங்கே வாய்ப்பு இருக்குது. செங்கல்பட்டில் சற்று வாய்ப்பு குறைவு, செங்கல்பட்டு மாவட்ட தொகுதிகளில். அதே போல வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் இன்றைய நிலையில் மழைக்கான வாய்ப்புகள் சற்று குறைந்து இருந்தாலும் நாளை முதல் நாம் குறிப்பிட்ட இந்த வானிலை மாற்றங்கள் நல்ல மழைப்பொழிவை ஏற்படுத்த இருக்கிறது. எந்த விதத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு அது தீவிரமாக இருக்கும் என்பதை நாளைய வானிலை அமைப்பின் மாற்றம் மற்றும் அதன் அடிப்படையில் பார்க்கலாம். தற்போதைய நிலையில் வானிலை அமைப்பும் நகர்வும் இந்த நகர்வினை நாம் எதிர்பார்க்கின்றோம். இந்த சுற்று 21ஆம் தேதி வரை நிறைவு பெற 22, 23 கிட்டத்தட்ட ஒரு இடைவெளியை தர 24, 25 தேதிகள் முதல் ஆகஸ்ட் 30 வரை அடுத்த சுற்று வலுவான சுற்றாக தமிழகத்திற்கு மழை வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கலாம். இதுதான் வானிலை நகர்வா எனது வானிலை அனுமானத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து கண்காணிப்பும் தொடரும். வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றொரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.